ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்கிறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டாவுக்கு கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுதான் ஜிகர்தண்டாவுக்கு ஒரு கலர் கொடுக்கும். ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போதே தேன் கலரில் இந்த ஜீனி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல இந்த ஜீனியெல்லாம் உருகி தேன் கலரில் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வரணும். கைவிடாமல் கலந்து கொடுங்க. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கலர் வந்ததுக்கப்புறமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் பக்கத்துலேயே சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். வெதுன்னு தண்ணி இருந்தால் போதும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, மேலெல்லாம் தெறிக்கும். இந்த மாதிரி வெதுப்பான தண்ணீரை நீங்கள் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கேரமல் நல்லா திக்காக கெட்டியாக ஆரம்பிச்சிரும், எடுக்க முடியாது. அதுக்காக தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதில் தண்ணி சேர்க்கலை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மேலே தெரிக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று இந்த மாதிரி சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இப்படி பாதாம் பிசுறு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டு மதியம் யூஸ் பண்ணிக்கிறலாம். குறைஞ்சது 5லேருந்து 6 மணி நேரம் இது நல்லா ஊறினா தான் இப்படி உங்களுக்கு கிடைக்கும் பாதாம் பிசுறு. இது உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இதுதான் ஜிகர்தண்டாவுக்கு ரொம்ப மெயினானது. இதுக்கப்புறம் நான் 1/2 லிட்டரு கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இதை பால் ஆடைக்காக காய்ச்சிக்கிறலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதுதான் ஆடை விழுக நம்ம எடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பாலை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை இதுக்கப்புறமா நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. பால் பொங்குனதுக்கப்புறம் இப்படி மீடியமாக நீங்கள் வச்சு பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஆடை விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆடையை இப்படி ஒரு ஓரமாக எடுத்து விட்டுட்டே இருங்க. இதுவும் ஜிகர்தண்டாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த 1/2 லிட்டர் பால் வத்துற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ரொம்பவே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த 1/2 லிட்டர் பாலையுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வத்தி வரட்டும். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஜீனி இந்த பாலில் சேர்க்கணும். நல்லா வத்திக்கிட்டே வருது. சுற்றி இந்த மாதிரி ஆடையை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நான் இந்த ஜிகர்தண்டாவில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் சேர்க்க போகிறேன். கடையில் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம்னு அது வேறு ஐஸ்கிரீம் சேர்ப்பாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வெண்ணிலா ஐஸ்கிரீம் நீங்கள் செய்கிறா இருந்தால் மொதல் நாளே செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜிகர்தண்டா உடனே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடையில் இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீமாக வாங்கிக்கோங்க. இப்போ பால் நல்லா வத்திருச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துட்டு இன்னமும் பால் நல்லா வத்த விடணும். இது ஒரு கோவா பதத்தில் பால்கோவா மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக ஆகட்டும். இன்னும் கொஞ்சமே பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஆறுனதுக்கப்புறம் இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறலாம். இப்போ ஜிகர்தண்டாவுக்கு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 லிட்டர் பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இதுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குறது எல்லாமே இனிப்புன்றனால ரொம்ப பாலில் இனிப்பு சேர்க்க வேண்டாம். இது கூடவே கலந்து வச்சுருக்க கேரமல் இதில் சேர்த்துருங்க. சுகர் சிரப்பு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேருங்க. இந்த சுகர் சிரப்பு உங்களுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும். ஜிகர்தண்டாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதில் இன்னொரு கரண்டி அளவுக்கு சுகர் சிரப்பு சேர்த்துக்கோங்க. மொத்தமே நான் 1 லிட்டர் பாலுக்கு 3 குழி கரண்டி அளவுக்கு சுகர் சிரப்பு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ பாலோடைய கலர் பாருங்கள், ஜிகர்தண்டா கலரில் வந்துருச்சு. இதுதான் ஜிகர்தண்டாவோடைய பால். இதுக்கப்புறமா ஜிகர்தண்டா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோதான் ஜிகர்தண்டாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கண்ணாடி கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசுறு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசுறு 2 ஸ்பூன். கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஜிகர்தண்டா. இப்போ இந்த பாதாம் பிசுறு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாலாடைகள் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு ஜிகர்தண்டா வேணுமோ நீங்கள் எடுத்து குடிச்சிக்கிறலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்து சேர்த்துக்கோங்க. இந்த சர்பத்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நன்னாரி சர்பத்து நீங்கள் சேர்த்துக்கிறணும். ஒரு குழி கரண்டி அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இன்னுமே நல்ல ஜிகர்தண்டா நல்ல க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்கும்போது. இதுக்கப்புறமா ஜிகர்தண்டாவுக்காக கலந்து வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். நல்ல ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்க பாலை இதில் சேர்த்துருங்க. இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் விட்டு கலந்துட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக ஜிகர்தண்டா உங்களுக்கு மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா உங்கள் வீட்லேயே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாம். ஜிகர்தண்டா ஒரு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம், கடையில் கிடைக்கக்கூடிய ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம்லேயே கொஞ்சமாக கேரமல் கலந்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் உங்களுக்கு வீட்டிலே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த ஜிகர்தண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.